சாம்பார் ஊத்திட்டுமா? மொளை குறைச்சு வைக்க. எல்லாரும் இப்படி ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இனிமே எப்பவுமே இப்படிதான் போகணும். வணக்கம். என் பேர் ராதிகா. ஞாபகம் இருக்குல்ல? நான் இப்ப கமிஷனர் பொண்ணா வரல, உங்க வீட்டு பொண்ணாவே வந்திருக்கேன். ஒரு 2 minutes பேசலாமா? தர்மாஜி, இந்த வீடு எனக்கு ஒரு கோயில் மாதிரி தெரியுது. அர்ஜுனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்காக என்னையே வேண்டான்னு விட்டுட்டு வந்தாரு. நாங்க சேர்ந்து வாழணும்னா அது உங்களாலதான் முடியும். வித் யுவர் பெர்மிஷன் அர்ஜுன் கிட்ட தனியா பேசணும். கூட்டிட்டு போட்டுமா? அர்ஜுன், அர்ஜுனா, அண்ணே போ. அர்ஜுன், நீ என்ன முடிவு பண்ணிருக்க? என் முடிவு என்னைக்குமே ஒண்ணுதான். எனக்குன்னு ஒரு காதல், மனைவி, எதிர்காலம் எல்லாமே நீதான். அது இன்னைக்கு இல்ல, நான் உன்னை பார்த்த அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். உன்னை முதல் தடவையா பார்த்தப்போ நீ ஒரு போலீஸ் கமிஷனர் பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு ரவுடியோட தம்பின்னு உனக்கும் தெரியாது. அதை தெரிஞ்ச உடனே நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நாம விரும்பணுன்றதுக்காக என் அண்ணன் சிங்கப்பட்டார். அதனாலதான் நீயும் வேணாம் காதலும் வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்தது உனக்கு தெரியாது. எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எல்லா பிரச்சனையும் அவர் தலைமையில போட்டுக்கிட்டு என்ன மட்டும் படிக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா அனுப்பிச்சிட்டாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எங்க அண்ணன் அரசாங்கத்துக்கிட்ட பொது மன்னிப்பு வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் யாரால? என்னால, நம்ம காதலால. நான் இங்க வந்ததுல இருந்து உங்க அப்பாவால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமான்னு எங்க அண்ணன் மனசுக்குள்ளேயே போராடிட்டு இருக்காரு. சாரி ராதிகா, நீ கன்வின்ஸ் பண்ண வேண்டியது என்ன இல்ல, எங்க அண்ணனை. அர்ஜுன், போலாமா? இனிமே சக்சஸ் தான் குரு. நான் வந்துட்டேன்ல. 2 நிமிஷம் நான் கூப்பிடுறேன். அண்ணே, ராதிகா, ரொம்ப தேங்க்ஸ் தர்மாஜி, அர்ஜுனை என் கூட அனுப்புனதுக்கு. அர்ஜுன் மனசுல நான் இருக்கேன், என் மனசுல அர்ஜுன் தான் இருக்கான். அர்ஜுன் இல்லாம என்னால வாழ முடியாது. ஆனா என்னை விட அதிகமா அர்ஜுன் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. வரேன். It's all in your hands. Please. நீங்க ராதிகாவை கூப்பிட தானே போறீங்க? எனக்கு தெரியும். பாவங்க, சேர்த்து வச்சிடலாம். அந்த பொண்ணே வெக்கத்தை விட்டு நம்ம கிட்ட வந்து கேக்குறா. சேர்த்து வச்சிருங்க. அர்ஜுனுக்கு நம்ம எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தோம். ஆனா இந்த சந்தோஷம் தாங்க நிரந்தரம். உங்களால முடியும். பாதர்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கமிஷனர் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? ஏதாவது வேணுமா? வந்தா கூட்டிட்டு போ. ராதிகா,
ரவி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவர் பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்க. வாங்க. வரேன் கமிஷனர் சார். கூப்பிடுங்க. ராதிகா, ராதிகா. கமிஷனர் சார், இதே இடத்துல 4 பேர் முன்னாடி அந்தஸ்த மட்டும் காரணம் காமிச்சு என்ன அடிச்சிங்க. நான் ஏன் திருப்பி அடிக்கல தெரியுமா? நட்பு. போலீஸ் உங்க நண்பன் சொல்றீங்க. பொதுமக்களுக்கு நீங்க நண்பனா இருந்தாலும் இல்லைனாலும் முழுசா உங்களை நம்பி வர்றவங்களுக்கு நண்பனா இருக்கணும். ஆனா நீங்க அப்படி இல்ல. மிஸ்டர் வேதகிரி, இப்ப தெரிஞ்சுக்கோங்க, உங்க பின்னாடி இருக்கிற வரைக்கும் தான் ராதிகா உங்க மக. இப்போ என் வீட்டு மருமக ராணி போல வாழ போறா. நாளைக்கு ஏன் தம்பிக்கும் ராதிகாக்கும் கல்யாணம் ஏன் தலைமையில. தடுத்து பார், முடிஞ்சா மோதிப்பார். அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்க, நீங்க பேசாம இருக்கீங்களே. ராதிகா கூப்பிடுங்க. ஹலோ, ஒண்ணு பாட்டுக்கு அங்க போயிட்டு இருக்கீங்க, போன் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்களே. போய் காஃபி கொண்டு வா. என்னது காஃபி கொண்டு வர்றதா? காஃபில சக்கரை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. பைத்தியம் தான் பிடிச்சிட்டு இருக்கு இவருக்கு. Hello, sir. Hello. Please wait for 2 minutes. CM is coming now. Okay. Kindly be seated. Thank you. Sir. ஹலோ. தலைவர் சிலைக்கு மாலை போடணும்னு ஜாதிக்காரங்களா ரோட்ட மறிச்சிருக்காங்க. என்னையா ஜாதி சங்கம்? இன்னும் 10 நிமிஷத்துல அந்த ஏரியாவே கிளியரா இருக்கணும். தலைவர் சிலைக்கு மாலை போடுறேன், ஊர்வலம் போறேன்னு சொல்லி எவனாவது ரோட்டை மறிச்சா நத்தி சார்ஜ் பண்ணுங்க. பிரச்சனைனா தலைவர் சிலையை தூக்கிடுங்க. அப்படியே அவனுக்காக தலைவர் முக்கியம்னா அவன் வீட்டு வாசலை வச்சு கும்பிட சொல்லுங்க, இல்ல பீச்சல் கொண்டு போய் நடுக்க சொல்லுங்க. நடு ரோட்ல சிலையை வச்சு மக்களை எதுக்கே டிஸ்டர்ப் பண்ணணும்? எந்த ஒரு ஜாதி கட்சிக்காகவும் இந்த அரசாங்கம் பயப்பட போறதில்ல. நடக்கிறது மக்களாட்சி. மக்களோட பவர் என்னன்னு தெரியும்ல. அண்டர்ஸ்டாண்ட்? கிளியர் இட் நவ. குட் ஈவினிங். நடந்த விஷயத்துல நானும் கேள்விப்பட்டேன். ரொம்ப கேவலமா இருக்கு. கமிஷனர் பொண்ணுக்கும் ஒரு ஹோம் மினிஸ்டர் பையனுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண கூலி தொழிலாளி 25 ரூபாய் சம்பளம் வாங்கி ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு இருக்கானே, அவனுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? உங்க கையில தான் பவர் கொடுத்து வச்சிருக்கேன். இருந்து ஏன் ரவுடிஸ ஒழியல? நாளைக்கு காலையில விடியும் போது இந்த சிட்டில ஒரு ரவுடி இருக்க கூடாது. என்கவுண்டர் பண்ணி எல்லாரையும் தூக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் கொஞ்சம் பேசலாமா? மக்கள் பாதிக்கப்படுறாங்களேங்கிற அக்கறையில நீங்க பேசுறீங்க, ரவுடிங்களை அழிக்கணும்னு சொல்றீங்க. அது தவறான அணுகுமுறை சார். தர்மா யாரு, மணி யாரு? இவங்க எல்லாம் 10-15 வருஷமா ரவுடியா தாதாவா ஃபார்மா இங்க வளர்த்திருக்காங்க. எத்தனை ஐஜியை பாத்திருப்பாங்க, எத்தனை அரசியல்வாதியை பாத்திருப்பாங்க. அவங்களுக்கு தொட போற அதிகாரிகளை யாரும் தட்டி கேட்கறது இல்லையே சார். ஏன்? அதனாலதான பிரச்சனை சிஎம் வரைக்கும் வந்திருக்கு. நாம தானே நடவடிக்கை எடுக்கணும். நீங்க சொல்றது கரெக்ட் சார். ரவுடிகளையும் ரவுடி சத்தியும் நம்ம ஆரம்பத்திலேயே ஒடுக்கணும். அது மட்டும் இல்ல சார், இந்த ரவுடிகளுக்கு துணை போறவங்களையும் நாம கடுமையை தண்டிக்கணும் சார். ஒரு மாநிலத்தோட சிறப்பே அதோட சிஎம் வச்சுதான் இருக்கு. என் மாநிலம் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது நியாயம் தான். முதல்ல ரவுடிகளை கிளியர் பண்ணும். தர்மா 20 வருஷமா ரவுடியா இருக்கான். அடுத்ததான் மணி 30 வருஷத்துல குறைஞ்சது 25 பேரை கொலை பண்ணிருக்கான். நாளைக்கு விடியும் போது இந்த சிட்டி சுத்தமா இருக்கும். இன்னைக்கு நைட் ஒரு ஸ்பெஷல் என்கவுண்டர் டீம் இறங்குது. சோ மிஸ்டர் வேதகிரி சார், நடக்க போறது என்கவுண்டர் இல்ல, வார். ஓகே சார். இனிமேலாவது ரவுடிகளை வளர்க்காதீங்க.